சரி, அப்ப நகை ஆசாரி நாளைக்கு 10:30 மணிக்கு வந்துருவாருல்ல? நம்ம நல்ல நேரத்துல தங்கத்தை கொடுத்து தாலியை செய்ய சொல்லிடலாம். அப்போ காலையிலேயே போய் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வந்துருவோம். ஐஸுக்கு வளையல், செயின், மோதிரம், தாலி எல்லாத்தையும் அளவெடுத்து செய்ய சொல்லிடலாம். ஆமா மாமா. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களையும் இங்க வர சொல்லிடலாம். அவருக்கும் செயின், மோதிரம் இதெல்லாம் பண்ணணும் இல்ல? சரிங்க மாமா, வர சொல்லிடலாம். அவ்வளவுதானே? வேற ஏதாவது இருக்கா? மாமா, ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்ப போய் அவளை அடுத்தவங்க வீட்ல தங்க வச்சா ஊர்ல இருக்கிறவங்க நம்ம ஐஷுவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாமளே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுல்ல. அது மட்டும் இல்ல தம்பி, இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரதுக்கு நாம எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். அதெல்லாம் வீணாயிடக்கூடாதுல்ல. அதான் கண்மணி இவ்வளவு தூரம் சொல்றா. அதான் நாளைக்கு இங்க வரல, இங்கே தங்க வச்சிருவோம். எல்லாம் நம்ம ஐஸ்வர்யா நன்மைக்கு தானே. சரி கண்மணி, அவ கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் இங்கேயே இருக்க வச்சிடலாம். நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. சரிங்க மாமா. ஐஷோத்த, அடுத்த வாரம்ல இந்த நேரத்துல உங்க கல்யாணம் முடிஞ்சு உங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல? ஆமா ஆமா, போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதுல்ல? ஆமாண்டி, கல்யாணம்னா அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போவா. அது மட்டுமா, சித்தப்பா வீடு, சித்தி வீடு, மாமா வீடு அப்படின்னு விருந்துன்னு சுத்திக்கிட்டே இருப்பா. கல்யாணம் ஆயிட்டா அவ்வளவுதான். நீ ஐஷுவை நினைச்சா கூட பார்க்கவே முடியாது. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? இத கேட்டாலே எனக்கு அழுகையா வருது. இன்னும் 2 நாள் தான் இங்க இருப்பேன், அப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது. அக்கா, நான் இங்க இருந்து போயிட்டா நீங்க என்ன பார்க்க வருவீங்கல்ல? இல்லம்மா, ராசாத்துக்கு இங்க நிறைய வேலை இருக்குல்ல. என்னால உங்களை விட்டுலாம் இருக்க முடியாது. வேணா ஒண்ணு பண்றேன், கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் இங்கே இருக்கட்டா? அதுக்கு என்ன ஐஷு, உங்க அப்பா அம்மா சரின்னு சொன்னா இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துட்டு போ. ஆமா ஐசு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் இஷ்டம் போல நீ இங்கே இருக்கலாம். சரி, டைம் ஆச்சு, நான் போய் தோசை சுட போறேன். யார் முதல்ல சாப்பிட வரா? இலக்கியா சின்ன புள்ள, அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட். இல்ல ஐஷு, இந்த வீட்டுக்கு நீ தான் கெஸ்ட். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறோம். அதெல்லாம் முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், நானும் இலக்கியம் ஒன்னா சாப்பிடவா? ஐசு, சூப்பர் ஐடியா. வா. நல்லா கை கழுவிட்டீங்களா? இந்தா, கூச்சப்படாம என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடு. என்ன? சரிங்கம்மா. இலக்கியா, சாப்பிடு. அம்மா, நெக்ஸ்ட். அம்மா, அம்மா, நெக்ஸ்ட். இத வந்துட்டேம்மா. அம்மா, ஐஷா அத்தை தோசைக்கு வெயிட்டிங். இதோ வந்துட்டேம்மா. இந்த
இத வந்துட்டேம்மா. அம்மா நெக்ஸ்ட் இத வந்துட்டேம்மா. நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி வரும்போது கேஸ் ஸ்டவோட வந்துருங்க. அம்மா நெக்ஸ்ட் சுட்டுட்டு இருக்கேம்மா. இருங்க நான் வரேன். போய் ஹெல்ப் பண்ணு. அம்மா ம்? என்னம்மா இவ எவ்வளவு தோசை சுட்டு போட்டாலும் சீக்கிரமா சாப்பிட்டுடுறா. அம்மா கள்ளம் கப்படம் இல்லாத மனசு, அதான் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுறா. நம்ம ஒண்ணு பண்ணலாம், 2 கல்லு வச்சு சுட்டுடுவோம். ம். அம்மா நெக்ஸ்ட் வரேன். இந்தா. அம்மா இதோட மாவு தீர்ந்துருச்சாமா? இப்ப என்ன பண்றது? சரி இரு, நான் அழகண்ணனுக்கு ஃபோன் பண்றேன். சரி சீக்கிரம் பண்ணு. ராசாத்தி, அம்மா நெக்ஸ்ட் ஆ ஹலோ. ராசாத்தி சொல்லுமா. அண்ணே 2 கிலோ தோசை மாவு வாங்கிட்டு வரீங்களா? எது 2 கிலோ தோசை மாவா? எதுக்குமா? அதுவாண்ணே, அது இந்த ஐஷு சரிம்மா சரிம்மா விடுமா, நான் 2 கிலோ தோசை மாவு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஆ, அம்மாடியோ, ஐஸு தீனியில நம்மளை விட பெரிய ஆளா இருக்கும் போல இருக்க. ஒரு அண்டா மாவை ஒருத்தியே காலி பண்ணியிருக்கா. கடவுளே, இப்படி தின்னா அந்த மாப்பிள்ளை என்னத்துக்கு தான் அவன் சொத்தையே அழிச்சிரும் போல இருக்க. அக்கா அம்மா ஐஷு மாவு தீர்ந்துருச்சு. அழகண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்போ வாங்கிட்டு வந்துடுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐ அம் வெயிட்டிங், நோ ப்ராப்ளம். சரி. அண்ணே, மாவு வாங்கிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் வெளியே வாங்கலேன். நான் எதுக்குடா? ஏண்ணே 2 கிலோ மாவு தானே வாங்கிட்டு வந்தீங்க, அதை கூட தூக்கிட்டு வர முடியாது? அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே, வாங்க. இவன் தட்டுல வேற. ஒண்ணும் இல்ல. வாங்கண்ணே. ஏய் ஆ? என்னடா 2 கிலோ மாவு வாங்கிட்டு சொன்னா குண்டாவையே தூக்கிட்டு வந்திருக்க? அண்ணே 2 கிலோ மாவு 2 நிமிஷத்துல காலியா போயிடும். அதுக்கப்புறம் நான் தானே போய் மாவு வாங்கிட்டு வரணும். அதனாலதான் ஒரு அண்டா முழுக்க மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய் இந்த மாதிரி விஷயத்துல உன் மூளை நல்லாவே வேலை செய்யுதுடா. நன்றிண்ணே நன்றிண்ணே, என்ன புகழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அண்ணே உள்ள ஐஸு பாவம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரியா, நம்ம இந்த மாவை கொண்டே கொடுத்தா தான் ஊத்தி சாப்பிட முடியும். வாங்க வாங்க பிடிங்க. புடி. நமக்கு ஏதாவது மிஞ்சுதான்னு பார்ப்போம். எப்படி குடும்பமே காலையில வரதமா? நல்லா இருக்குண்ணே. பார்த்து 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 பார்த்து. அண்ணே ஏன் இவ்வளவு மாவு? எல்லாம் உனக்கு தாமா. ஆ, ஆ. வாங்க போவோம். பார்த்து பார்த்து, பாக்குறத பார்த்தா மாவாவே தின்றுவா போல. ஐஷு நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், கூச்சப்படாம சாப்பிடு. ம். Done. அம்மா எல்லாம் நம்ம ஐஸுக்காகத்தான். என்னால உடனே போய் மாவெல்லாம் வாங்க முடியாது. இந்த உரண்டா மாவையும் இன்னைக்கு முழுக்க பொறுமையா உட்காந்து சுட்டு கொடுங்க அவளுக்கு. வாங்கண்ணே, இதுவும் காலினா பக்கத்து வீட்டு கதவை தான் தட்டணும். கடவுளே, ஆத்தாடி வேட்டி பறந்துடும் போல இருக்கே. அம்மா ராசாத்தி, அண்ணே மாவு அண்டா முழுக்க இருக்கு, எவ்வளவு வேணாலும் சுட்டு கொடு. அழகு மாமா, நீங்கெல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? எங்க ஐஷா அத்தை மாதிரி ஃபாஸ்டா சாப்பிட முடியுமா?
போட்டு ஜெயிக்க முடியுமா? ஐசி ஏற்கனவே வீட்டில் இருக்க அம்புட்டு மாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. எப்படி அவ குடல் நிரப்பி இப்போ நம்ம அவ கூட போட்டி போட்டா நம்ம தான் ஜெயிப்போம். அழகரு எதே என்கிட்டயே வா, பாத்துருவோமா ஐசுவா இல்ல இந்த அழகரானு. நான் இந்த போட்டிக்கு ரெடி. அங்க ரெடியான்னு கேட்டு சொல்லு இலக்கியா. என்ன ஐசே, நீ ரெடியா? நான் போட்டிக்கு ரெடி. வாங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எது முதல்ல இருந்தா? ஆமா, அதான் சுட்டு தரதுக்கு அம்மா இருக்காங்களே. சொல்லுங்க. அம்மா, ஐஸ்வர்யா உங்களுக்கு தொந்தரவு எதுவும் கொடுக்கலையே? அவ குழந்தை மாதிரிங்க, அவ என்ன தொந்தரவு கொடுக்க போறா? சரிம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் கால் பண்ணேன். சொல்லுங்க. கோகிலா அக்கா வீட்டுக்கு நாளைக்கு பத்தர் வர்றாரு. ஐஸ்வர்யாவுக்கு நகை செய்ய அளவெல்லாம் எடுக்கணும். சரிங்க. நாங்கள் வந்து கூப்பிட்டா அவள் கண்டிப்பாக நாளைக்கு வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. நீ தான் அவகிட்ட பேசி எப்படியாவது அவளை நாளைக்கு காலையில் எங்கள் கூட அனுப்பி வைக்கணுமா? சரி, நான் அவகிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடறேம்மா. சரி. அனி, என்ன சதி? டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க. வரேன் வரேன். ये गोली सोडावे ये ஏ மை டியர் ராணி, என் ட்ரீமுலவாணி, நாம ஒன்னா சேர்ந்தா தோசைக்கல் பத்தி கீரிச்சான். இலக்கியா, நல்லா தான் ஆடுற. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க ஸ்கூல்ல நான் தான் டான்ஸ்ல நம்பர் 1. அப்படி சொல்லி இலக்கியா. உங்களுக்கு டான்ஸ் பத்தி என்ன தெரியும்? எனக்கா? பரதம், ஃபோக்கு, வெஸ்டர்ன், இப்படி எல்லா ஸ்டைலும் எனக்கு தெரியும். ஐசே, நீ வேற ஏமா சும்மா ரீல விட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் நாங்க ஆட சொல்லிட்டோம்னு வையே, அப்புறம் உனக்கு தான் சேப் சேப் பப்பி சேப் ஆகி போயிடும். அண்ணே, அதான் அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கால. அட ஏமா ராசாத்தி, நீ ஒரு வெகுளிமா. இங்க பாரு, அந்த பிள்ளைக்கெல்லாம் ஆட தெரியாது. நீ யார் எது சொன்னாலும் நம்பிடுவல. அப்படி சொல்லாதீங்கண்ணே. எதுக்கு இப்ப சண்டை? ஐஷியாத்த, நீங்க ஆடுங்க, நாங்க பாக்குறோம். பார்க்கலாம். போங்க. பாப்போம் பாப்போம். பாப்போம். சரி சரி. வீடு கட்ட போறாளா? அளவு எடுக்கிறா. ராசாத்தி வீட்டை நல்லா தாங்கி பிடிச்சிக்க. தின்ன தோசையெல்லாம் செரிக்க வேண்டாம். ஏமா ஐசே, நீ இந்த மாதிரிலாம் ஆடிக்கு இருந்தாரு வைக்க, மனுஷன் பாதி ஆட்டத்துல கொட்டாயி வந்து தூங்கிடுவான். இப்ப நான் சுல்லுன்னு ஒரு பாட்டை போடுறேன், அதுக்கு நீ எப்படி ஆடுறன்னு பாத்துருவோம். போடுங்க. ஐஷு, ஆடு ஜீன்ஸ். கண்களுக்கு
பிரிவதில்லை நீ என்னை விட்டு பிரிவதில்லை ஏ ஐஷு சூப்பர். இந்த பிள்ளைய என்னமோ நினைச்சோம், இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறா. ஒல்லியா இருந்திருந்தா அடுத்த பிரபுதேவா இவதான். சூப்பர் ஐஷு. சூப்பரா நீங்க எனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆடுறீங்களா? என்ன இலக்கியா, நீ எந்த பாட்டு வேணாலும் போடு, அத்தை உனக்கு ஆடுறேன். மாமா மாமா என்ன? செல்லமா போடுங்க. என்னம்மா செல்லமா செல்லமா பாட்டு போடுங்க. கட்டாயம் வேணுமா? வேணும். சரிம்மா, இந்த குண்டம்மாவுக்கு செல்லம்மாவா போடுறேன். செல்லம்மா செல்லம்மா எங்க உசுர பூரா வாங்குறியம்மா. சூப்பர் ஐஷு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கு நான் இப்ப டான்ஸ் ஆடுறேன். இப்ப எனக்கு பிடிச்ச பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆட போறேன். என்ன பாட்டி? காந்த கண்ணழகி. போடுறேன். ஆர் யூ ரெடி? ஆடுங்க. நல்லா இறக்கிட்ட. நல்லா அண்ணன், நல்லா அண்ணன். பிரமாதம், வேற லெவல் ஐசு நீ. தேங்க்யூ அண்ணா. ஐஸ்வர்யா, நீ இப்படி ஆடுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது. ஆமா, நிஜமாவே நீ ஆடினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இனிமே நீங்க தான் என்னோட குரு. நீங்க தான் எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்கணும். என்ன ஏன் ஆசீர்வாதம் எழுதுற? பண்ணுங்க. என்ன இது? நீங்க குரு இல்ல? பண்ண கூடாது. ஆமாமா, என் பொண்ணுக்கு எல்லா டான்ஸையும் அருமையா நீ தான் கத்து கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயா. சரியா? கண்டிப்பா இலக்கியாக்கு நான் சொல்லி தராம வேற யாரு சொல்லி தருவா? ஏன்னா இலக்கியா என் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமா. ஐஷு, உனக்கு இப்படி ஒரு அருமையான திறமை இருக்குன்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா ராசாத்தி, இன்னும் நம்ம ஐஸ்வர்யா என்னெல்லாம் திறமை ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இதே மாதிரி இன்னும் உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து உன்னை முழு குடும்ப பொண்ணா மாத்திருவோம். அப்புறம் என்ன, உன் மாமியார் வீட்ல உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உன் மாமா மனசுல நீ மட்டும்தான் இருப்ப. எப்படி வைக்கப்பட்டான்னு பாருங்களேன். அங்க பாருங்க ஐஸுக்கு வெக்கத்தை.